சென்னையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 130 சவரன் திருட்டு என உருட்டு. காவல்துறை தடயவியல் துறையை அலைக்கழிப்பு. புடவைக்குள் சுற்றி வைத்திருந்த நகையை வெளியே எடுத்த போலீஸ். 4 மணி நேரமாக தேடி விசாரித்து நகையை கண்டுபிடித்து கடும் எச்சரிக்கை. சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த தனியார் ஐடி நிறுவன ஊழியர் சரவணன் பதறிக்கொண்டு காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 130 சவரன் நகை கொள்ளை போயிருப்பதாக உடனே வந்து விசாரிக்க வேண்டும் என புகார் அளிக்கிறார். இதையடுத்து உயர் அதிகாரிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்துகிறார்கள். மேலும் கைரேகை நிபுணர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதற்கிடையே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்கின்றனர். கைரேகை நிபுணர்கள் வரும் வரையில் பீரோவில் மட்டும் சோதனை நடத்தவில்லை. விரைந்து வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரிக்கின்றனர். ஆனால் வீட்டில் உள்ளவர்களை தவிர வேறு நபர்களின் கைரேகைகள் அதில் பதிவாகவில்லை என போலீஸ் கூறுகிறது. நகை திருடு போனதற்கான வாய்ப்பே இல்லை எனவும் கூறுகிறார்கள். உடனே பீரோவில் அங்குலமாக சோதனை நடத்திய போது சேலைகளுக்கு இடையே நகை இருந்திருக்கிறது. அதனை மீட்ட போலீசார் இது என்ன என கேட்டபோது வீட்டில் உள்ளவர்கள் திருவென விழித்துள்ளனர். நகையை வழக்கமாக வைக்கும் ரகசிய அறைக்கு பதிலாக வேறு இடத்தில் எப்படி நகை வந்தது? போலீசாரை அலைக்கழிக்கிறீர்களா என புகார் கொடுத்த சரவணனை கடுமையாக போலீசார் எச்சரித்தனர். தொடர்ந்து நகையை திருட வீட்டில் உள்ளவர்கள் முயற்சித்தார்களா, வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடந்து வருகிறது.